ஆனால் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, தன்னிச்சை அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு, நம்ம எது செஞ்சாலும் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விதமான வந்து ஒரு எப்படின்னு சொன்னால், அது ஒரு ஹிட்லர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பாசிச சித்தாந்தத்தோடு நடந்துக்கிறாங்க. அதுக்கு உதாரணங்கள் தான் இந்த லாக்அப் டெத் எல்லாம். இப்போ இந்த லாக்அப் டெத் எல்லாம் என்ன ஆகும் சொன்னீங்கன்னா, இப்போ ஏற்கனவே இந்த ஆகாஷ்ன்ற பையன் வந்து பிடிச்சிருக்காங்க, பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. அதன் பிறகு இவனை கூட்டு போய் தான் காலை உடைச்சிருக்காங்க. இப்போ காலை உடைக்கும்போது அவர் வந்து சொல்லியிருக்காப்புல, யார் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு, என்னை கூட்டின்னு போனாங்க. அது எப்படின்னு சொன்னால், இப்போ கையை உடைக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவோன்னா, கையில் வந்து இந்த கோணி பை இருக்கு இல்லைங்களா, அந்த துணி மாரி கோழி பை, அதை கட்டிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அப்படி நேராக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு ரிங்கு மாரி வச்சுருக்காங்க போலீஸ். ஒரு இது அதுக்குள்ளே கையை விட சொல்லிட்டு அப்படி திருப்புறது ரிங்கு, அதான் அந்த இதுவை வந்து கட்டையை அப்படி திருப்புற உடனே டப்புன்னு உடஞ்சிடும் கை. அதேமாரி காலுக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னா, காலை நீட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறதுன்னா, அந்த அதாவது சிலிண்டருன்றது இல்லை, ஒரு வெயிட்டான பொருள், ரத்தம் வரக்கூடாது. ஆமாம், ரத்தம் வராது, வெயிட்டான பொருளை வச்சு என்ன பண்ணுவோம்னா போடுறது. போடும்போது அது நான் என்ன சொல்கிறேன், ஒரு மருத்துவமனையில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த மயக்க மருந்து போட்டு தான் பண்ணுவாங்க. அப்போது இது வந்து எப்படின்னு சொன்னால், கேட்டால் வந்து இவன் வந்து பயங்கரமான அட்ராசிட்டி பண்ணியிருக்கான், இவன் பயங்கரமான வந்து கொலைகள்லாம் பண்ணியிருக்கான், இன்றைக்கி இவனுக்கு காலுக்கு இப்படி துடிக்கிறாங்கல்ல, இவனுக்கு கால் உடையும் போது இவ்வளோ துடிக்கிறான்ல, அதே மாதிரி தானே எதிர்த்து வரவனை வந்து வெட்டும்போது அவனை கொல்லும்போது எவ்வளோ துடிச்சிருப்பானுங்க அவனுங்க அப்படின்னு லாஜிக்காக காவல்துறை பேசுது. நான் என்ன சொல்கிறேன், அப்போ காவல்துறையும் குற்றவாளியும் ஒரே நிலை தானே, அப்போ உங்களுக்கு அவனுக்கு வேறுபாடு இல்லையா, ஒரே மாதிரி தானே எனக்கு கேட்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீதித்துறை துணை போகுது, மருத்துவத்துறை துணை போகுது. மருத்துவத்துறை வந்து நினச்சி இருந்ததுன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்டிக்கலாம். ஆனால் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மேஜிஸ்ட்ரேட்டு அதாவது போஸ்ட்மார்ட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் இந்த மாதிரி வழக்குகளுக்கு போலீஸ் என்ன சொல்கிறேன்னா அப்படி தான் கொடுக்கும்.